முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். வணக்கம் கடகம் ராசி நேயர்களே. பொதுவாகவே கடகம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை புத்தியால் அல்ல இதயத்தால் உணர்ந்து வாழ்பவர்கள். அவர்கள் உலகத்தை பார்க்கும் பார்வையே வேறுபட்டது. மற்றவர்கள் ஒரு நிகழ்வை வெளிப்புறமாக பார்க்கும் போது கடகம் ராசிக்காரர்கள் அதற்குள் இருக்கும் உணர்ச்சியை உணர முயற்சிப்பார்கள். மேலும் ஒருவரின் கண்களில் தெரியும் சின்ன கவலை கூட இவர்களின் மனதை பாதிக்கும் அளவுக்கு அவர்களின் உணர்ச்சி உலகம் மிக ஆழமானது. அதனால்தான் கடகம் ராசிக்காரர்கள் எளிதில் காயப்படுவார்கள். ஆனால் அந்த காயங்களை வெளியில் காட்டாமல் மனதிற்குள் புதைத்து வைத்து வாழ்வார்கள். வாழ்க்கையில் பாதுகாப்பு, அன்பு, நெருக்கம் இவை இல்லாமல் கடகம் ராசிக்காரர்கள் முழுமையாக வாழ முடியாது. கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய அடையாளம் அவர்களின் தாய்மை குணம். ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் இந்த ராசியில் பிறந்த அனைவரிடமும் ஒரு பாதுகாக்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த எண்ணம் இருக்கும். குடும்பம், நண்பர்கள், காதல், யார் அவர்களுக்கு பிடித்தவர்களோ அவர்களுக்காக தங்களை மறந்து நிற்பார்கள். ஒருவர் பசியுடன் இருந்தால் உணவு பற்றி யோசிப்பார்கள். ஒருவர் மனவேதனையில் இருந்தால் அதையே தங்கள் வேதனையாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இதே பரிவு சில நேரங்களில் அவர்களை சோர்வடைய செய்யும். ஏனென்றால் எல்லோரையும் கவனிப்பதில் தங்களை கவனிக்க மறந்து விடுவார்கள். குறிப்பாக வெளியில் பார்த்தால் கடகம் ராசிக்காரர்கள் அமைதியாகவும் மென்மையாகவும் இருப்பவர்கள் போல தோன்றுவார்கள். ஆனால் அவர்களின் உள்ளார்ந்த மன உலகம் எப்போதும் அலைகள் அடிக்கும் கடலை போன்றது. பழைய நினைவுகள், கடந்த கால அனுபவங்கள், சொன்ன வார்த்தைகள், சொல்லாமல் விட்ட உணர்வுகள் இவையெல்லாம் அவர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். ஒருமுறை மனதில் பதிந்துவிட்ட விஷயத்தை எளிதில் மறக்க மாட்டார்கள். அதனால்தான் கடகம் ராசிக்காரர்கள் அடிக்கடி பழையதை நினைத்து சோகப்படுவார்கள். ஆனால் அதே நினைவாற்றலே அவர்களை மிகவும் உணர்வு பூர்வமான அனுபவம் நிறைந்த மனிதர்களாக மாற்றுகிறது. கடகம் ராசிக்காரர்கள் அதிகம் பேசாதவர்கள் என்று பலர் நினைப்பார்கள். உண்மையில் அவர்கள் பேச தெரியாதவர்கள் அல்ல, தேவையில்லாமல் பேச விரும்பாதவர்கள். அவர்களை விட வார்த்தைகளையும் விட உணர்ச்சிகளையே அவர்கள் அதிகம் நம்புவார்கள். ஒருவர் எப்படி பேசுகிறார் என்பதை காட்டிலும் அவர் எப்படி உணர்கிறார் என்பதே இவர்களுக்கு முக்கியம். அதனால்தான் கடகம் ராசிக்காரர்கள் சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள். ஆனால் அவர்களை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் இந்த மனிதன் பேசவில்லை என்றாலும் எல்லாவற்றையும் உணர்கிறான் என்று சொல்லுவார்கள். கடகம் ராசிக்காரர்களின் காதல் சாதாரண காதல் அல்ல, அது முழு அர்ப்பணிப்பு. ஒரு முறை காதலித்தால் அந்த மனிதரை வாழ்க்கையின் மையமாக மாற்றிக்கொள்வார்கள். காதலில் பாதுகாப்பு, நம்பிக்கை, நெருக்கம் இவர்களுக்கு மிகவும் அவசியம். சிறிய அலட்சியமும் கவனக்குறைவும் அவர்களை ஆழமாக காயப்படுத்தும். காதலில் தோல்வி ஏற்பட்டால் அதை எளிதில் கடந்து வர முடியாமல் நீண்ட கால மனதிற்குள் சுமந்து நடப்பார்கள். ஆனால் உண்மையாக நேசிக்கும் துணை கிடைத்தால் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் அன்பும் ஆதரவும் கொடுக்கும் ஒரு அரிய மனிதர்களாக மாறுவார்கள். குடும்பம் என்பது கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சொல் அல்ல, அது அவர்களின் அடையாளம். தாய், தந்தை, சகோதரர்கள், குழந்தைகள், குடும்ப உறவுகள் இவர்களின் வாழ்க்கையின் மையம். குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் அது அவர்களின் மன அமைதிகளை முற்றிலும் குலைத்துவிடும். குடும்ப உறவினர்களுக்கான தங்கள் ஆசைகளை கூட தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் இதே தியாக மனப்பான்மை சில நேரங்களில் அவர்களை மனதளவில் சோர்வடைய செய்யும். குடும்பத்தில் தங்களுக்கும் தனிப்பட்ட இடம் தேவை என்பதை அவர்கள் உணர வேண்டும். கடகம் ராசிக்காரர்கள் வேலை விஷயத்தில் பொறுமைகளையும் நிலைத்தன்மையும் கொண்டவர்கள். ஒரே இடத்தில் நீண்ட காலம் பணியாற்றுவதில் அவர்களுக்கு சிரமமில்லை. பராமரிப்பு, கல்வி, உணவு, மருத்துவம், ஆலோசனை, உளவியல், சமூக சேவை போன்ற துறைகளில் அவர்கள் சிறப்பாக விளங்குவார்கள். பணம் இவர்களுக்கு முக்கியம் என்றாலும் அதைவிட பாதுகாப்பும் மன அமைதியும் முக்கியம். வேலை சூழல் பாதுகாப்பாக இல்லை என்றால் அதிக சம்பளம் இருந்தாலும் அந்த வேலையை விட்டு விலக தயங்க மாட்டார்கள். கடகம் ராசிக்காரர்கள் பணத்தை வீணாக செலவிட மாட்டார்கள். எதிர்காலத்தை நினைத்து சேமிக்கும் பழக்கம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். குடும்ப பாதுகாப்பு, குழந்தைகளின் எதிர்காலம், வீடு, சொத்து இவைகளுக்காக பணத்தை ஒதுக்குவார்கள். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு பிடித்தவர்களுக்காக தேவைக்கு மேல் செலவழிக்கும் நேரங்களும் உண்டு. பணத்தை உணர்ச்சியுடன் இணைக்காமல் திட்டமிட்டு பயன்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் நல்ல பொருளாதார நிலைத்தன்மையை அடைவார்கள். கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலவீனம் அதிக உணர்ச்சி வசப்படுதல். மற்றவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கூட மனதில் வைத்து நாட்கள் கழித்து நினைத்து வேதனைப்படுவார்கள். மாற்றத்தை ஏற்க சற்று நேரம் எடுப்பார்கள். ஆனால் இந்த பலவீனங்களை அவர்களை மனிதர்களை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு கொண்டவர்களாக மாற்றுகின்றன. தங்களை முதலில் நேசிக்க கற்றுக்கொண்டால் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மன அமைதிகளை அடைவார்கள். அதே போலதான் கடகம் ராசிக்காரர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, அவர்கள் உணர்ச்சி வசப்பட்ட வலிமையானவர்கள். உலகம் கடினமாக இருந்தாலும் அன்பு, பரிவு, மனிதநேயம் இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதற்கான சாட்சி. அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை சுமையாக அல்ல சக்தியாக மாற்றிக்கொண்டால் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நினைத்ததை விட அதிக உயரங்களை எட்டுவார்கள்.
அது மட்டுமில்லாமல் கடகராசி நேயர்கள் இந்த மாதம் மிகவும் மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்கும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவான் சப்தம ஸ்தானத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். இதனால் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பொருளாதாரம் உயர்வோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். இதுவரை நிலவி வந்த தடைகள் அனைத்தும் விலகும். இந்த மாதம் வரவுக்கும் செலவுக்கும் இடையே சமநிலை இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைப்பது சேமிப்பிற்கு வழிவகுக்கும். பங்குச்சந்தை அல்லது முதலீடுகளில் பெரிய தொகையை முதலீடு செய்வதற்கு முன்னர் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது. பழைய கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பொருளாதார நிதி நிலைமை உண்டாகும். பணம் சம்பாதிப்பிலிருந்து வந்த தடைகள் விலகும். அஜீரண கோளாறுகள் அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடும் என்பதால் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை. மன அழுத்தம் குறைய யோகா அல்லது தியானம் செய்வது சிறந்தது. போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மற்றும் ஓய்வெடுப்பது நல்லது. வார இறுதியில் ஆரோக்கியங்கள் மேம்படும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாகும். தேவையற்ற பொழுதுபோக்கள் உங்கள் கவனத்தை சிதறடிக்கலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்க முடியும். தொழிலில் இந்த மாதம் புதிய கூட்டாளிகள் கிடைப்பார்கள். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்வது லாபத்தை பெருக்கும். கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருப்பதால் வெளிப்படைத்தன்மை தேவை. அலுவலகத்தில் பணி சுமை அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் மாத இறுதியில் கிடைக்கும். திருமணத்திற்கு வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். பிரிந்த தம்பதிகள் அல்லது பிரிவை நோக்கி சென்று கொண்டிருப்பவர்களுக்கு மனக்கசப்புகள் நீங்கி மீண்டும் சேரும் வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையால் நல்ல மாற்றமும் ஏற்றமும் உண்டாகும். குடும்பத்தில் அமைதி நிலவ விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராசிரமம் கிடையாது. சந்திரன் கன்னி முதல் தனுசு வரை மட்டுமே நகர்கிறார். எனவே இந்த மாதத்தில் முக்கியமான முடிவுகளை தாராளமாக எடுக்கலாம். இந்த மாதம் கால பைரவரை வழிபாடுவது நல்லது. சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடவும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வெற்றி வழிபட தடைகள் நீங்க. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது தயிர் சாதம் வழங்குவது பலன்களை தரும். அதிலும் முக்கியமாக கடகராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு அநீதி செய்பவர்கள் அவமானப்படுத்தி இருந்தால் அவர்களிடம் நியாயம் கேட்பதற்கான சரியான காலகட்டமாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவியின் மூலமாகவும், மனைவியாக இருந்தால் கணவர் மூலமாகவும் சண்டை போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அவர்களுடைய வீட்டார்கள் மூலமாக சண்டை போடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஒரு சில பேருக்கு பிரிவு, நோட்டீஸ், கேஸ் போன்றவை ஏற்படும் வாய்ப்புள்ளது. கணவருக்கு வேலை கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைத்து வேறொரு ஊருக்கு செல்லும் வாய்ப்புகளும் ஏற்படும். 100% புதியதொரு கடன் கிடைக்கும். நிறைய பேருக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சந்தோஷங்கள் அதிகரிக்கும். பெண்கள் விட்டு கொடுத்து செல்வதும் நன்மைகளை தரும். இந்த மாதத்தில் புதிய வேலைகள், வங்கிகளில் கடன்கள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. தந்தை பிள்ளை உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் காணப்படும். புதிய நண்பர்கள், அரசியலில் கூட்டாளிகள் கிடைப்பார்கள். குடும்பம், உத்தியோகத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லது. பொறுமை மற்றும் நிதானத்தை கடைபிடிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத மன அமைதிகள், மனக்கசப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாதம் சிறிது கவனமாக இருப்பதும் நல்லது. சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் ரீதியாக 70% நன்றாக இருக்கும். கரி வரதராஜ பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கோயில்களுக்கு உளவார பணிகளை செய்து கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்து பெரும் லாபத்தை ஈட்டுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் நிச்சயம். மேலும் கடகம் ராசியின் அதிபதி சந்திரன். இந்த கடக ராசியை சேர்ந்தவர்கள் ஒருவரிடம் அளவுக்கு அதிகமான பாசத்தை காட்டினாலும் பிடிக்காவிட்டால் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை இயக்கும் அடிப்படை உணர்வு பாதுகாப்பு. அவர்கள் வெளியில் தைரியமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் எப்போதும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேனா என்கின்ற கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த பயம் பணம் பற்றியதாக இருக்கலாம், உறவுகள் பற்றியதாக இருக்கலாம், அல்லது எதிர்காலம் பற்றியதாக இருக்கலாம். அதனால்தான் அவர்கள் மாற்றங்களை உடனடியாக ஏற்க மாட்டார்கள். முதலில் எல்லாவற்றையும் மனதில் அளந்து பார்த்த பிறகே முடிவு எடுப்பார்கள். இந்த குணம் சிலருக்கு சோம்பேறித்தனமாக தோன்றினாலும் உண்மையில் இது அவர்களின் வாழ்க்கையை நிலைநிறுத்தும் முக்கியமான பாதுகாப்பு அமைப்பாகும். கடகம் ராசிக்காரர்களுக்கு நினைவாற்றல் ஒரு வரம், அதே நேரத்தில் ஒரு சுமையும். அவர்கள் சந்தித்த மனிதர்கள், கேட்ட வார்த்தைகள், அனுபவித்த நிகழ்வுகள் அனைத்தும் அவர்களின் மனதில் ஆழமாக பதிந்துவிடும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு காயம் கூட இன்றைய முடிவுகளை பாதிக்கும் அளவுக்கு வலிமை உடையதாக இருக்கும். அதனால்தான் கடகம் ராசிக்காரர்கள் பழைய விஷயங்களை மறந்து முன்னே செல்ல சற்று சிரமப்படுவார்கள். ஆனால் இதே நினைவாற்றலே அவர்களை மிகுந்த அனுபவ அறிவு கொண்டவர்களாக மாற்றுகிறது. ஒரே தவறை இரண்டாவது முறையாக செய்யாமல் தடுக்கிறது. கடகம் ராசிக்காரர்கள் உறவுகளில் அதிகமாக கொடுப்பவர்கள். அதனால்தான் அவர்கள் எதிர்பார்ப்பும் மிக அதிகம்.
நான் உனக்காக இவ்வளவு செய்தேன், நீ எனக்காக இதையாவது செய்ய வேண்டுமா என்ற கேள்வி அவர்கள் மனதில் அடிக்கடி எழும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை வெளிப்படையாக சொல்லாமல் மனதுக்குள் வைத்துக் கொள்வார்கள். இதுவே ஏமாற்றங்களுக்கும் மனவேதனைக்கும் காரணமாகும். உறவுகளில் தெளிவாக பேச கற்றுக்கொண்டால் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரும்பாலான சோகங்கள் குறையும். கடகம் ராசியில் பிறந்த பெண்கள் வெளிப்புறமாக மேன்மையாகவும் அமைதியாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகுந்த மன வலிமை கொண்டவர்கள். குடும்பத்தை தாங்கும் தூணாக இருப்பார்கள். தாங்கள் இசைகளை ஆசைகளை பின்தள்ளி வைத்து மற்றவர்களின் நலனுக்காக வாழ்வார்கள். ஆனால் இதே தியாக மனப்பான்மை நீண்ட காலத்தில் அவர்களை மனதளவில் சோர்வடைய செய்யலாம். கடகம் ராசி பெண்கள் எனக்கும் ஓய்வு தேவை என்று உணர்ந்து தங்களை முன்னிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கை மேலும் சமநிலையுடன் மாறும். கடகம் ராசி ஆண்கள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டாமல் உள்ளுக்குள் அடக்கி வைத்துக் கொள்வார்கள். வெளியில் கடினமாகவும் கட்டுப்பாட்டுடன் இருப்பவர்களாகவும் தோன்றினாலும் மனதுக்குள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். தங்கள் குடும்பத்திற்கும் பிடித்தவர்களுக்கும் எதையும் செய்ய தயார். ஆனால் தங்கள் வேதனையை யாரிடமும் பகிர மாட்டார்கள். இந்த அடக்கி வைத்த உணர்ச்சிகள் சில நேரங்களில் திடீர் கோபமாகவோ மௌனமாகவோ வெளிப்படும். பேசி தீர்க்க கற்றுக்கொண்டால் அவர்கள் மனதளவில் மிகவும் லேசாக உணர்வார்கள். திருமணம் கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் முக்கியமான கட்டம். திருமணத்தில் பாதுகாப்பு, நம்பிக்கை, உணர்ச்சி, ஆதரவு கிடைத்தால் அவர்கள் முழுமையாக மலர்வார்கள். ஆனால் சிறிய சந்தேகம் கூட அவர்களின் மனதை ஆழமாக பாதிக்கும். வாழ்க்கை துணை தங்களை புரிந்து கொள்கிறாரா, மதிக்கிறாரா என்ற கேள்வி அவர்களை எப்போதும் சுற்றி நிற்கும். திறந்த உரையாடல் இல்லை என்றால் இந்த பயம் உறவை பாதிக்கலாம். புரிதலும் பொறுமையும் இருந்தால் கடகம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை மிகவும் உறுதியானதாகவே இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் விட்டுவிடுதல். எல்லாவற்றையும் மனதில் சுமந்து கொண்டு கொள்வது வாழ்க்கையை அவர்கள் மெதுவாக சோர்வடைய செய்யும். எல்லா விஷயங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது என்பதை உணர்ந்த நாளிலிருந்துதான் அவர்களின் மனம் அமைதிகளை அடையும். மற்றவர்களுக்காக வாழ்வதுடன் சேர்த்து தங்களுக்காகவும் வாழ கற்றுக்கொண்டால் கடகம் ராசிக்காரர்கள் உண்மையான மகிழ்ச்சியை அடைவார்கள். கடகம் ராசிக்காரர்கள் மென்மையானவர்கள்தான், ஆனால் பலவீனமானவர்கள் அல்ல. அவர்கள் இதயம் மென்மையானது, ஆனால் அதனை தாங்கும் ஆத்மா மிக உறுதியானது. வாழ்க்கை எத்தனை முறை காயப்படுத்தினாலும் அவர்கள் அன்பை விட்டுவிட மாட்டார்கள். இதுவே அவர்களின் உண்மையான வலிமை. அந்த வகையில் கடகம் ராசிக்காரர்கள் இந்த பிறவியில் எதிர்கொள்ளும் சில மனநிலை சிக்கல்கள் கடந்த பிறவியிலிருந்தே வந்த கர்ம பிணைப்புகளின் விளைவுகள். கடந்த பிறவியில் விட்ட உறவுகள், செல்லாமல் விட்ட உண்மைகள், முடிக்காமல் விட்ட பொறுப்புகள் ஆல் கண்ட்ரிபியூட் டு ஏர் பிரசன்ட் எமோஷனல் சென்சிவிட்டி. இதனால் அவர்கள் மனதில் நெருக்கமான குழப்பங்களையும் பாதுகாப்புக்கான அழுத்தங்களையும் அடிக்கடி அனுபவிப்பார்கள். சொற்களில் சொல்வது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு உணர்ச்சிகளை புரிந்துகொள், பொறுப்பை ஏற்று, உறவுகளை மதித்து என்ற பாடத்தை கற்றுத்தரும் பயணம். இது அவர்கள் தனி மனித மன அமைதிக்கும் உறவுகளின் நிலைத்தன்மைக்கும் முக்கியமாக அமைகிறது. கடகம் ராசிக்காரர்களுக்கு வெளிப்புற வழிபாடு சில நேரங்களில் குறைவான பலனை தரும். அவர்களுக்கு உள்ளார்ந்த ஆன்மீக அங்கீகாரம் முக்கியம். தியானம் தினசரி 10 to 15 நிமிடம் தியானம் மன ஓட்டத்தை மெதுவாக்கும். மௌனம் வாரத்தில் ஒரு நாளாவது பேசாமல் முழுமையாக மனதை உணர்வு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். பச்சை நிறங்கள் மற்றும் துளசி வழிபாடு மனதை அமைதிப்படுத்தும் சக்தி. மந்திரங்கள் ஓம் நமோ நாராயணா போன்ற எளிய மந்திரங்களை ஜபித்தல் மனதை தூய்மையாக்கும். இந்த வழிபாடுகள் மன அமைதியை தருவதோடு உளவியல் சோர்வை குறைக்கும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில மனிதர்கள் திடீரென தோன்றி ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி மறைந்து போகலாம். காதல் உறவுகள், நட்பு உறவுகள், வழிகாட்டிகள். இந்த மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு பாடம், ஒரு திருப்பம், ஒரு அனுபவம் தருவார்கள். இதை நஷ்டம் என பார்க்காமல் வளர்ச்சி வாய்ப்பு என உணர்ந்தால் கடகம் ராசிக்காரர்கள் மனதளவில் வலிமை பெறுவார்கள். கடகம் ராசிக்காரர்கள் பணத்தை மெதுவாக சேமிக்கும் திறமை உடையவர்கள். அவர்களுக்கு பணம் பெறுவது கடினம் அல்ல, அதை நிர்வகிப்பதுதான் சவால். குடும்ப பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்திற்கான திட்டம் முக்கியம். உணர்ச்சி வசப்பட்டு செலவழிக்க வேண்டாம். திட்டமிட்ட செலவுகள், சேமிப்பு, வாழ்க்கை நிலைத்தன்மை. இவ்வாறு பணத்தை கையாண்டால் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிதானமான முன்னேற்றத்தை அடைவார்கள். உறவுகளில் மேலாண்மை, பாதுகாப்பும் நம்பிக்கையும் அடிப்படையாக வேண்டும். திருமணத்தில் பரிவு, மிதமான கட்டுப்பாடு, அன்பு, வாழ்நாள் உறவு. சந்தேகம் மற்றும் குழப்பம், பேசி கருத்துக்களை பகிர்வது அவசியம். உறவுகள் வாழ்க்கையின் மையம். குடும்ப உறுப்பினர்களின் நலன், மனநலம், பாதுகாப்பு அனைத்தும் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். கடகம் ராசிக்காரர்களின் மனம் மென்மையானது, ஆனால் மிக வலிமையானது. கடந்த அனுபவங்கள், நினைவுகள் மனதில் நீண்ட காலம் பதிந்திருக்கும். தங்களுக்கான ஓய்வும் தனிப்பட்ட நேரமும் அவசியம். மனதை புரிந்து சரியான இடத்தில் வெளிவர கற்றுக்கொண்டால் மனசாந்தி மற்றும் வாழ்க்கை அமைதி உருவாகும். மென்மையான இதயம், உறுதியான ஆத்மா. வாழ்க்கை எத்தனை தடைகளையும் உருவாக்கினாலும் அன்பையும் பரிவையும் விட்டுவிட மாட்டார்கள். உணர்ச்சிகளை புரிந்து பொறுப்புடன் வாழ்ந்தால் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நினைத்ததை விட அதிக உயரங்களை அடைவார்கள். ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில்
ஆன்மீக விழிப்பை அடைவார்கள். இதுவரை அவர்கள் வெளியிலிருந்து வாழ்க்கையை அனுபவித்திருந்தாலும் இந்த கட்டத்தில் உள்ளார்ந்த மனதை உணர ஆரம்பிப்பார்கள். நான் யார், என் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன என்னும் கேள்விகள் அவர்களை ஆழமான சிந்தனைக்குள் இழுக்கும். இதனால் அவர்கள் மனம் மற்றும் ஆன்மா இணைந்த நிலைக்கு வரும். அப்போது வாழ்க்கையை புதிய பார்வையுடன் பார்க்க ஆரம்பிப்பார்கள். கடகம் ராசிக்காரர்கள் மென்மையானவர்களாக தோன்றினாலும் உணர்ச்சிகளால் உருவான வலிமை மிக அதிகம். ஒருவரின் வழிகளையும் மகிழ்ச்சிகளையும் எளிதில் உணர்வார்கள். உளவியல் அறிவு மிக அதிகமாகவும் மனதில் உள்ள கூர்மையான புரிதலும் உடையவர்களாகவும் இருப்பார்கள். இந்த உணர்ச்சி சக்தி அவர்களை மிக நுண்ணறிவு கொண்ட ஆலோசகராக மாற்றும். இளமை தேடல் நிறைந்த குழப்பமான வாழ்க்கை. 25க்கு பிறகு உணர்ச்சிகள் அதிகமாகும். வாழ்க்கை தொடர்பான பதில்கள் தேவை. 30 வயதுக்கு பிறகு தெளிவு மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும். 40 வயதுக்கு பிறகு மன அமைதி, வாழ்நாள் உறவுகளில் திடீர் தெளிவு. இந்த எல்லா கட்டங்களும் கடகம் ராசிக்காரர்களின் மனநிலை, உறவு, தொழில் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தருணங்கள். குடும்பம் என்பது கடகம் ராசிக்காரர்களுக்கு உயிரின் அடிப்படை. குடும்ப உறவுகளில் ஏற்படும் சின்ன விஷயங்களும் மனதில் ஆழமாக பதியும். ஒருவரின் நன்மையும் தீமையும் அவர்களை ஆழமாக பாதிக்கும். தங்களுக்கென தனிப்பட்ட இடமும் ஓய்வும் அவசியம். இல்லை என்றால் மன அழுத்தம் அதிகரிக்கும். கடகம் ராசிக்காரர்கள் பணத்தை மெதுவாக சேமிக்கும் திறமை உடையவர்கள். பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும் பழக்கம் இவர்களுக்கு இயல்பாகவே உள்ளது. குடும்ப நலன் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு அவசியம். உணர்ச்சி வசப்பட்டு செலவழிக்க வேண்டாம். திட்டமிட்டு சேமிப்பது மிகவும் அவசியம். கடந்த அனுபவங்கள், நினைவுகள் மனதில் நீண்ட காலம் பதிந்திருக்கும். தங்களுக்கான தனிமை மற்றும் ஓய்வினை எப்போதும் முன்னிலைப்படுத்த வேண்டும். மனதை புரிந்து வெளியே காட்ட தேவையில்லை என்ற போது மன அமைதி கிடைக்கும். மென்மையான இதயம் ஆனால் மிக வலிமையான ஆத்மா. வாழ்க்கையின் தடைகள், ஏமாற்றங்கள் வந்தாலும் அன்பும் பரிவும் விட்டுவிட மாட்டார்கள். உணர்ச்சிகளை புரிந்து பொறுப்புடன் வாழ்ந்தால் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நினைத்ததை விட அதிக உயரங்களை அடைவார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி காதலில் அவர்களுடைய இதயம் முழுமையாக ஒப்படைக்கப்படும். நம்பிக்கை, பாதுகாப்பு, உறுதி இவையில்லாமல் மனசாந்தி கிடையாது. சிறிய ஏமாற்றம் கூட மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் உண்மையான அன்பு கிடைத்தால் வாழ்நாள் முழுவதும் அன்பையும் பரிவையும் காட்டுவார்கள். காதலர், மணமக்கள் மனநிலையை புரிந்து திறந்த உரையாடல் மூலம் உறவை வலுப்படுத்த முடியும். குடும்பம், மன அமைதி பிளஸ் வாழ்க்கை நிலைத்தன்மை. குடும்ப உறுப்பினர்களின் நலன், பாதுகாப்பு, சந்தோஷம் ஆகியவை முதன்மை. அதே போலதான் குடும்பத்திற்கான பணிகளையும் பராமரிப்பையும் அவர்கள் தன்னுடன் எடுத்துக்கொள்வார்கள். தங்களுக்கான தனிமை மற்றும் ஓய்வினை முன்னிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் மன அழுத்தம் குறையும். பணம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். குடும்பம் மற்றும் எதிர்கால திட்டம் முன்னிலையில் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு செலவழிக்க வேண்டாம். திட்டமிட்டு சேமித்து செலவழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் வாழ்க்கையில் நிதானமான முன்னேற்றமும் நிலைத்தன்மையும் வரும். கடந்த அனுபவங்கள், நினைவுகள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். மன அமைதிக்காக தனிமை, ஓய்வு மற்றும் தியானம் அவசியம். மனதை புரிந்து சரியான இடத்தில் வெளியேற்ற கற்றுக்கொண்டால் மன அமைதி, ஆழமான அறிவு கிடைக்கும். மென்மையான இதயம், உறுதியான ஆத்மா. வாழ்க்கையில் தடைகள், ஏமாற்றங்கள் வந்தாலும் அன்பும் பரிவும் விட்டுவிட மாட்டார்கள். உணர்ச்சிகளை புரிந்து பொறுப்புடன் வாழ்ந்தால் வாழ்க்கையில் நினைத்ததை விட அதிக உயரங்களை அடைவார்கள். குறிப்பாக கடகம் ராசிக்காரர்களின் மன அமைதி மற்றும் உறவுகளின் சீர்திருத்தம் கடந்த பிறவியில் முடிக்கப்படாத அனுபவங்களால் பாதிக்கப்படலாம். முன் பிறவியில் விட்ட உறவுகள், சொல்லாமல் விட்ட உண்மைகள், முடியாத பொறுப்புகள், ஆல் த சப்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் தேர் பிரசன்ட் எமோஷனல் ரெஸ்பான்ஸ். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு உறவும், சம்பவமும் ஆழமான பாடமாக தோன்றும். உண்மையாக பேசுதல், உணர்ச்சிகளை மறைக்காமல் வெளிப்படுத்துதல், முழுமையாக முடித்தல், துவங்கியதை முடித்து வைப்பது, பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல், கடமையை புறக்கணிக்காமல் நிறைவேற்றல். இந்த 3 செயல்களையே கற்றுக்கொண்டால் மன அமைதி, உறவுகளில் செழிப்புகள் ஏற்படும். தியானம் தினசரி 15 அல்லது 20 நிமிடம் மன ஓட்டத்தை அமைதிப்படுத்தும். மௌனம் வாரத்திற்கு ஒரு நாள் முழுமையாக பேசாமல் மனதை தெளிவித்து எடுத்துதல். மந்திரங்கள், ஓம் நமோ நாராயணா போன்ற எளிய ஜபங்கள் மனதை தூய்மையாக்கும். பச்சை நிறங்கள், துளசி வழிபாடு மன அமைதிக்கு உதவும் சக்தி. இந்த வழிபாடுகள் கடகம் ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த சக்தி மற்றும் மனசாந்தி வளர்ச்சிக்கு அடிப்படை. காதலில் முழுமையான அர்ப்பணிப்பு. ஒருமுறை நேசித்தால் முழுமையாக கொடுப்பார்கள். நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு இல்லை என்றால் மனசாந்தி பாதிக்கப்படும். ஏமாற்றம் ஏற்பட்டால் ஆழமான மனவேதனை. ஆனால் உண்மையான அன்பு கிடைத்தால் வாழ்நாள் முழுவதும் பரிவு காட்டுவார்கள். உறவுகளில் திறந்த உரையாடல் மிக அவசியம். காதல், அதில் உறவின் நிலைத்தன்மை உயரும். மன அமைதி, வாழ்க்கை நிலைத்தன்மை. உறவுகளின் நலன், பாதுகாப்பு, சந்தோஷம் முதன்மை. குடும்பத்திற்கான பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளையும் அவர்கள் தன்னுடன் எடுத்துக்கொள்வார்கள். பணம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். குடும்பம் மற்றும் எதிர்கால திட்டம் முன்னிலையில் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு செலவழிக்க வேண்டாம். திட்டமிட்டு சேமித்து செலவழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் வாழ்க்கையில் நிதானமான முன்னேற்றமும் நிலைத்தன்மையும் வரும். கடந்த அனுபவங்கள், நினைவுகள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். தனிமை, ஓய்வு மற்றும் தியானம் மன அமைதிக்கு அவசியம். மனதை புரிந்து சரியான இடத்தில் வெளியேற்ற கற்றுக்கொண்டால் ஆழமான அறிவு மற்றும் மன அமைதி கிடைக்கும்.
மேலும் இதையெல்லாம் தாண்டி கடந்த பிறவிகளில் முடிக்காத உறவுகள், சொல்லாமல் விட்ட உண்மைகள், தவறிய பொறுப்புகள் இவை கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இந்த வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்கும் குழப்பங்கள், பயம் மற்றும் நம்பிக்கை குறைவு அனைத்தும் கர்மா விளைவுகளாக பார்க்கலாம். உண்மையாக பேசுதல், பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல், உறவுகளை மதித்து நடத்தல் இந்த 3 விதிகளையே பின்பற்றினால் மன அமைதி மற்றும் உறவுகளில் செழிப்பை அடைவார்கள். தியானம் தினமும் 20 நிமிடம், வாரத்திற்கு ஒரு நாள் பேசாமல் உள்ளார்ந்த அமைதி தேடல். அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் என்பது சாதாரண அர்த்தத்தில் தான் இல்லை. அது உறவுகள், பணம், சமூக அதிகாரம், மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகிய அனைத்தையும் இணைக்கும் முழுமையான வாய்ப்பு. பெரிய பதவி மற்றும் அதிகாரம். சிலர் தொழிலில் அல்லது குடும்பத்தில் தலைமை பொறுப்பை எடுத்து வெற்றி பெறுவார்கள். அவர்களின் மன ஆழம், மனிதர்களின் உணர்ச்சிகளை நுண்ணறிந்து செயல்படுவதை பயன்படுத்தி மிக வலிமையான சமூக நிர்வாகிகள் ஆக மாறுவார்கள். உறவுகளின் ஆதாரம். உறவுகள், நண்பர்கள் மற்றும் குடும்ப ஆதரவு இவர்களுக்கு ராஜயோகம் உருவாக்கும் விசை. குறிப்பாக மீடியா, சமூக சேவை, கல்வி, அரசியல், மருத்துவம் போன்ற துறைகளில் கடகம் ராசிக்காரர்கள் முன்னேறுவார்கள். கடகம் ராசிக்காரர்களின் தொழில், செயல்திறன் மற்றும் முறைகள். அடுத்தபடியாக வேலை தொடர்பான உறவுகள், கூட்டமைப்புகள், தொடர்புகளை ஆழமாக புரிந்து கொள்ளுதல். இந்த திறன் அவர்களை மிகச்சிறந்த நிபுணர்கள் மற்றும் தலைவர்களாக மாற்றும். எதிர்காலம், குடும்ப நலன், நிதியியல், பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம். உணர்ச்சி வசப்பட்டு செலவழிக்காமல் திட்டமிட்டு செலவு செய்தல். கூட்டத்தில் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும் திறன். உணர்ச்சியும் நுண்ணறிவும் இணைந்த தலைமை செயல்பாடு. அதிர்ஷ்ட மூளை என்பது மனதின் உளவியல் மற்றும் செல்வாக்கு சக்தி. நுண்ணறிவு பிளஸ் தீர்மானம். கடகம் ராசிக்காரர்கள் சாதாரணமான விஷயங்களிலும் வாய்ப்பை அடையாளம் காண்பார்கள். உறவுகள் மூலம் வாய்ப்பு உருவாக்கம். நண்பர்கள், குடும்பங்கள், தொழில்துறையில் ஆழமான நெட்வொர்க். அதிக உணர்ச்சி உணர்வு. மனதை சரியாக கையாளும் திறன். வாழ்க்கை வெற்றி. சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.